விஜயா இத்தன நாள் போட்டுட்டு இருந்த ஆட்டத்துக்கு நாளைக்கு அண்ணாமலை ஒரு பயங்கரமான ஆப்பு வைக்க போறாரு. அதுதான் ஒரு மிக பெரிய மேட்டரா மாறப்போகுது. என்ன அப்டின்னா, இன்னைக்கு எபிசோட பொறுத்தவரைக்கும் கிறிஷ வந்து கடத்துறாங்க. கடத்துன கிறிஷ வந்து முத்து வந்து காப்பாத்திர்றாரு. ஆனா யாரு கடத்த சொன்னாங்க அப்டின்னு சொல்லி அந்த கடத்தல்காரர்ட்ட கேட்கும் பொழுது, அதுல ஒருத்தன் வந்து உளறிருவான். அதாவது சிந்தாமணி மேடம் தான் கடத்த சொன்னாங்க அப்டின்ற மாரி சொல்லிருவா. அப்போ முத்து யோசிப்பாரு, சிந்தாமணிக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்? சிந்தாமணி என்னதுக்காக கிறிஷ கடத்தணும் அப்டின்ற மாரி யோசிக்கிறாரு. அப்ப யோசிக்கும் பொழுது தான் பார்வதி அந்த இடத்துக்கு வராங்க. ஏன் அப்டின்னா, இந்த சம்பவம் எல்லாமே பார்வதி வீட்டு வாசல்ல தான் நடந்துட்டு இருக்கு. அப்ப பார்வதி உடனே வராங்க. வரும்போது முத்து பார்வதி கிட்ட திரும்பி பேசும்போது, அந்த அடியாள் வந்து அந்த இடத்துல இருந்து ஓடி போறா. முத்து வந்து அவர தொரத்த பார்க்குறான். ஆனா அவன் ஓடி போயிடுறான். அப்ப வந்து முத்து கிட்ட வந்து பார்வதி கேட்கறாங்க, "என்ன முத்து என்னாச்சு? என்ன பிரச்சனை?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அதுக்கு வந்து முத்து வந்து சொல்றாரு, "இல்ல இப்படி கிறிஷ வந்து கடத்த பார்த்திருக்கானுங்க. யார் அப்படின்னு கேட்டா சிந்தாமணி தான் பண்ணது" அப்படின்ற மாரி சொல்றாங்க. சிந்தாமணி எதுக்காக கிறிஷ கடத்தணும்? சிந்தாமணிக்கும் கிறிஷுக்கும் என்ன சம்பந்தம்? அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப வந்து பார்வதி வந்து சொல்றாங்க, "நான் ஒரு விஷயம் சொல்றேன். நான் சொல்லக்கூடாது தான். இருந்தாலும் உன்கிட்ட சொல்றேன். உன்கிட்ட தான் சொல்லணும். ஏன்னா நீ தான் இதுக்கு சரியான முடிவு எடுப்ப" அப்படின்ற மாரி பார்வதி வந்து சொல்றாங்க. அப்ப முத்து வந்து கேட்கிறாரு, "என்ன சொல்றீங்க? என்ன சொல்ல வாரீங்க?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அதுக்கு வந்து பார்வதி சொல்றாங்க, "உங்க அம்மாவும் ரோஹிணியும் சிந்தாமணியும் இன்னைக்கு காலையில என் வீட்டுக்கு வந்தாங்க. அப்படி வந்தாங்களா?" அப்படின்ற மாரி முத்து கேட்கிறாரு. "ஆமா வந்தாங்க. வந்து உங்க அம்மா கிறிஷ வந்து வீட்ட விட்டு தொரத்துறதுக்கு பிளான் போட்டாங்க. ஆனா எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. நான் வந்து அதுல கலந்துக்கவே இல்ல. நான் அங்கிருந்து கிளம்பி போயிட்டேன். ஒருவேளை அவங்க போட்ட பிளான்னால தான் சிந்தாமணி வந்து இப்படி கடத்திருப்பாளோ தெரியல" அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து சொல்றாங்க. அப்ப முத்து யோசிக்கிறாரு, அம்மா எதுக்காடி கிறிஷ கடத்தணும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் முத்துக்கு தோணுது, அம்மாக்கு வந்து கிறிஷ் இருக்கிறது பிடிக்கவே பிடிக்கல. கிறிஷ வீட்ல சேர்த்ததுல இருந்து செம்ம கான்ல இருக்காங்க. அதனால அம்மா இப்படி பண்ணிருக்காங்க. நம்ம அம்மா இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கவே இல்ல. இத்தன நாளா வாயால தான் அது இதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா கடத்துற அளவுக்கு இறங்குவாங்கன்னு நான் கடைசி வரைக்கும் எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி முத்து வந்து யோசிக்கிறாரு. அப்ப உடனே பார்வதி கிட்ட, "சரி நான் பாத்துக்கிறேன், கிளம்புறேன்" அப்படின்ற மாரி கிறிஷ கூட்டிட்டு கிளம்புறாரு. அப்ப போகும்போது கிறிஷ்ட்ட கேட்கிறாரு, "என்னடா பயந்துட்டியா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அதுக்கு வந்து கிறிஷ் வந்து சொல்றாரு, "ஆமா அங்கிள், முதல்ல வந்து பயந்தே போயிட்டேன். அதுக்கப்புறம் நீங்க வந்த பிறகு தான் எனக்கு தைரியமே வந்துச்சு" அப்படின்ற மாதிரி கிறிஷ் வந்து சொல்றாரு. அப்போ முத்து வந்து சொல்றாரு, "இனிமே இப்படி யாரு கூப்பிட்டாலும் ஏறக்கூடாது சரியா?" அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்றாரு. அதுக்கு வந்து கிறிஷ் வந்து சொல்றாரு, "நான் அப்படி போமாட்டேன் அங்கிள். ஆனா வீணா ஆன்ட்டியோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி தான் ஒரு ஆன்ட்டி வந்து கூப்பிட்டாங்க. அதனால தான் நம்பி ஏறிட்டேன்" அப்படின்ற மாரி சொல்றாரு. "யாரு ஆன்ட்டி? அவங்க அந்த கார்ல இருந்தாங்களா?" அப்படின்ற மாரி முத்து வந்து கேட்கிறாரு. "இல்ல, அவங்க தான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஆரம்பத்துல நான் போகல. ஆனா அவங்க சொன்னாங்க, அவங்க வந்து மீனா ஆன்ட்டியோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாரி சொன்னாங்க. என்ன கொண்டு போய் வீட்ல விட மீனா ஆன்ட்டி தான் சொன்னாங்க" அப்படின்ற மாரி சொன்னாங்க. அதுதான் நான் நம்பி ஏறிட்டேன். அப்ப கூட அவங்களோட வெஹிக்கிள்ல வந்து என்ன ஏத்தல. என்ன வந்து இந்த வெஹிக்கிள்ல ஏற சொல்லிட்டு அவங்க அப்படியே போயிட்டாங்க. நான் வந்து மீனா ஆன்ட்டி பேர சொன்னதால தான் நம்பினேன்" அப்படின்ற மாதிரி கிறிஷ் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்ப வந்து முத்து வந்து சொல்றாரு, "இனிமே நானோ, மீனாவோ, இல்ல எங்க அப்பாவோ, ரவியோ, இல்லன்னா ஸ்ருதி யார் வந்து கூப்பிட்டா மட்டும் தான் வரணும். வேற யாரு கூப்பிட்டாலும் வரக்கூடாது" அப்படின்ற மாதிரி சொல்றாரு முத்து. உடனே யாரும் தேவையில்லாத ஆட்கள் வந்து கூப்பிட்டாங்க அப்படின்னா, "நீ உடனே ஸ்கூலுக்கு ஓடி போயிரு. அங்க போய் உங்களோட செக்யூரிட்டி இருப்பார்ல, அவர்ட்ட சொல்லிரு" அப்படின்ற மாரி முத்து வந்து சொல்றாரு. அப்ப வந்து கிறிஷ் வந்து, "ஓகே அங்கிள்" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப அப்படியே வந்து இவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து செம்ம கான்ல வராரு கிறிஷ கூட்டிட்டு முத்து. மேல வந்தோனே, அப்ப அண்ணாமலை வந்து சொல்றாரு, "வாப்பா கிறிஷ், என்ன ஒரே பதட்டமா இருக்கு?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அதுக்கு வந்து முத்து வந்து சொல்றாரு, "ஆமா, 4 பேர் சேர்ந்து கடத்திட்டு போனா அவன் பதட்டமா தான் இருப்பான். அவன் வந்து ஜாலியாவா இருப்பான்" அப்படின்ற மாரி முத்து வந்து கேட்கிறாரு. "ஏன் என்னாச்சு?" அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து கேட்கிறாரு. அதுக்கு வந்து முத்து வந்து சொல்றாரு, "இல்ல 4 தடி பசங்க வந்து இவன வந்து கடத்திட்டு போனாங்க. நான் வந்து ஒரு வழியா அவங்கள சேஸ் பண்ணி இவன காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டேன்" அப்படின்ற மாரி முத்து வந்து சொல்றாரு. "கிறிஷ கடத்துனானுங்களா? யார் அவனுங்க? போலீஸ்ல சொல்லலையா?" அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து கேட்கிறாரு. அதுக்கு வந்து முத்து வந்து சொல்றாரு, "போலீஸ்ல சொல்லத்தான் வேணும். அதுக்கு முதல்ல உங்கள்ட்ட சொல்லலாம் அப்படின்னு தான் வீட்டுக்கு வந்தேன்" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப வந்து அண்ணாமலை கேட்கிறாரு, என்கிட்ட சொல்லி என்ன நடக்க போகுது? போலீஸ்ல சொல்றா" அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்றாரு. அப்ப வந்து முத்து சொல்றாரு, "காரணம் இருக்குப்பா" அப்படின்ற மாரி சொன்னாரு. "என்ன காரணம்? என்னாச்சு?" அப்படின்ற மாரி கேட்கும்போது தான் முத்து வந்து சொல்றாரு, "இல்ல இவன கடத்த சொன்னது சிந்தாமணியா" அப்படின்ற மாரி. "சிந்தாமணிக்கு இவனுக்கு என்ன சம்மந்தம்?" அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து கேட்கிறாரு. "சிந்தாமணிக்கு இவனுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனா சிந்தாமணிக்கு நம்ம அம்மாக்கும் நெறைய சம்மந்தம் இருக்கு" அப்படின்ற மாரி முத்து வந்து சொல்றாரு. "ஏன்டா இதுல வந்து விஜயா வந்து இழுக்குற?" அப்படின்ற மாரி அண்ணாமலை வந்து கேட்கிறாரு. அதுக்கு முத்து சொல்றாரு, "அப்பா இவன கடத்துனது சிந்தாமணி. சிந்தாமணி வெறும் அம்பு தான். ஆனா அந்த அம்ப ஏவுனது வந்து நம்ம அம்மா" அப்படின்ற மாரி சொல்றாரு. "என்னடா சொல்ற?" அப்படின்ற மாரி கேட்டதுக்கு, அத கேட்டோனே விஜயாக்கு வந்து ஐய்யய்யோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி பயங்கர ஷாக்கு. "என்னடா உளர்ற? குடிச்சிட்டு வந்திருக்கியா?" அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு வந்து, "இல்ல இல்ல, எல்லா விஷயத்தையும் பார்வதி ஆன்ட்டி சொல்லிட்டாங்க. நீங்க வந்து நடிக்காதீங்கம்மா" அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்றாரு. அப்ப அந்த இடத்துல வந்து ரோஹிணியும் வராங்க. அப்புறம் வந்து மீனாவும் வராங்க. அப்ப வந்து ரோஹிணியும் அங்க தான் இருந்திருக்காங்க. "பாலரம்மா எதுக்கு அங்க போனீங்க?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு முத்து. "பாலரம்மாவுக்கும் கிறிஷ் இங்க இருக்கிறது பிடிக்கல போல இருக்கு" அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்றாரு. அப்ப உடனே வந்து கிறிஷ் வந்து ரோஹிணிய வந்து பாக்குறாரு. ரோஹிணிய பாவமா பாக்குறாரு. அப்ப ரோஹிணிக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல. "மகன நானே கடத்த சொல்லுவேனா?" அப்படின்ற மாரி ரோஹிணி வந்து யோசிக்கிறாங்க. அதுவும் இந்த சின்ன பையனுக்கு நான் எப்படி விளங்கப்படுத்துறது? எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல அப்படின்னு விளங்கப்படுத்துறது அப்படின்ற மாதிரி ரோஹிணி வந்து பாவமா வந்து
மீனா வந்து பாக்குறாங்க. அப்ப உடனே வந்து முத்து மறுபடியும் கேட்கிறாரு, ரோஹிணி ஏன் அங்க போனீங்க? நீங்களும் பிளான் பண்ணி தான் கடத்துறீங்களா இவன? அப்படின்ற மாதிரி முத்து வந்து கேட்கிறாரு. அப்ப உடனே வந்து பார்த்தோம்னா, மீனா வந்து ரோஹிணிக்கு அதிசயமா சப்போர்ட் பண்ண வராங்க. அப்ப மீனா வந்து டக்குன்னு சொல்றாங்க, இல்ல நான் தான் ரோஹிணி கிட்ட வந்து மாலை குடுத்து விட்டேன். பார்வதி ஆண்டி வந்து மாலை கேட்டிருந்தாங்க. அப்ப வந்து நான் பிஸின்னு சொன்னேன்ல, எனக்கு நெறைய வேலை இருந்துச்சு. அதான் ரோஹிணி வந்து அந்த பக்கம் போனாங்க. அப்ப அவங்க கிட்ட குடுக்க சொன்னேன் அப்படின்ற மாதிரி ரோஹிணிக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க மீனா. இத கேட்டதும் விஜயாக்கு பயங்கர ஷாக்கு. என்னடா இது நானே மாட்டிக்கிட்டேன்னு ஷாக்ல இருக்கேன். இந்த மீனா என்ன சம்பந்தமே இல்லாம ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி விஜயா வந்து யோசிக்கிறாங்க. ஏய் என்னடி நடக்குது? அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கும்போதே அண்ணாமலை, முத்து வா போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவோம் அப்படின்ற மாரி சொன்னாரு. என்னப்பா போலீஸா? அப்படின்ற மாரி முத்து வந்து சொன்னாரு. ஆமா இந்த சின்ன பையன கடத்தி இருக்காங்க. சொல்லத்தானே வேணும் போலீஸுக்கு அப்படின்ற மாரி சொல்றாரு. இவளையெல்லாம் போலீஸ்ல சொல்லி உள்ள வச்சா தான் திருந்துவா அப்படின்ற மாரி சொல்லிட்டு போலீஸுக்கு வந்து ஃபோன் பண்ண போறாரு. அப்ப வந்து உடனே முத்துவும் வந்து இதுதான் சரிப்பா வாங்க பண்ணலாம் அப்படின்ற மாரி முத்துவும் போறாரு. அப்ப மீனாவும் ரோஹிணி வந்து இல்ல வேணாம் மாமா அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா அண்ணாமலை கேட்கிறதா தெரியல. கிருஷும் இல்ல தாத்தா வேணாம் தாத்தா அப்படின்ற மாரி சொல்றாரு. அண்ணாமலை வந்து யார் பேச்சையும் கேட்கல. இவளுக்கெல்லாம் போலீஸ்ல சொன்னாதான் சரி அப்படின்ற மாதிரி உடனே வந்து போலீஸுக்கு வந்து ஃபோன் பண்றாரு. அப்ப போலீஸுக்கு வந்து இல்ல எங்க வீட்டு பையனை வந்து கடத்த பார்த்திருக்காங்க. இந்த லொகேஷன்ல வச்சு அவனை கடத்த பார்த்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு அண்ணாமலை. அப்ப உடனே வந்து போலீஸ் கொஞ்ச நேரத்துல வந்துடுறாங்க வீட்டுக்கு. வந்தோடனே விஜயாக்கு வந்து அவ்வளோ நடுக்கும், எங்க மாட்டிட போறோமோ அப்படின்னு ஒரு பயம். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ரோஹிணிக்கு இன்னொரு பயம். ஒருவேளை கிருஷ் யாரு அப்படின்ற மாதிரி விளக்கம் கேட்கும்போது கிருஷோட அம்மா பத்தி எல்லாம் கேட்கும்போது என்ன பத்தின தகவல் வெளியே வந்துருமா? அதான் நான் தான் கிருஷோட அம்மா அப்படின்னு தெரிய வந்துருமா அப்படின்னு ஒரு பயத்திலையும் அவங்க இருக்காங்க. அப்ப வந்த போலீஸ் வந்து பார்த்தோம்னா யார் இந்த பையனையா கடத்த பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப வந்து அண்ணாமலை சொல்றாரு, ஆமா இந்த பையனை தான் கடத்தினாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப வந்து கிருஷ் கிட்ட வந்து போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க. யார் யார் வந்தது, எப்படி எல்லாம் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. அப்ப வந்து கிருஷ் வந்து சொல்றாரு. அப்படியே வந்து முத்துக்கிட்டையும் கேட்கறாங்க. முத்து எல்லா விளக்கமும் கொடுக்குறாரு. அப்படி எல்லா டீட்டெயிலையும் கொடுத்துட்டு முத்து வந்து சொல்றாரு, இதுக்கு வந்து சிந்தாமணி அப்படின்றவங்களுடைய அடியாட்கள் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு எங்க அம்மா உடந்த அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்றாரு. எது வீட்லயே கொள்ளக்காரரை வச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி போலீஸ் வந்து கேட்கறாங்க. இல்ல நமக்கு இத்தனை நாள் தெரியாது, இப்பதான் தெரியுது அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்றாரு. அப்ப வந்து போலீஸ் வந்து சொல்றாங்க, அப்ப நாங்க இவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப வந்து அண்ணாமலை தாராளமா கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு போய் எத்தனை வருஷம் வேணாலும் வச்சிருங்க, அப்பயாவது இதுக்கு புத்தி வருதான்னு பாப்போம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்றாரு. அப்படியே போலீஸ் வந்து விஜயாவை அரெஸ்ட் பண்ணி அப்படியே கூட்டிட்டு போறாங்க. அப்ப வந்து ரோஹிணி, மீனா எல்லாருமே வந்து பாவமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா விஜயா செம்ம காண்ட்ல அங்க இருந்து போறாங்க. அது வந்து முத்து மேலையும் கிடையாது, அண்ணாமலை மேலையும் கிடையாது, மீனா மேலையும் ரோஹிணி மேலையும் தான் செம்ம காண்ட்ல போறாங்க. அதுலயும் ரோஹிணி வந்து இப்படி ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டமே இதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லியிருப்பா. ஆனா இந்த மீனா சம்பந்தமே இல்லாம எதுக்காக ரோஹிணியை வந்து இதுல இருந்து காப்பாத்தணும் அப்படின்னு தெரியல. இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு டீல் இருக்கு. ஜெயிலுக்கு போயிட்டு வந்து பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரையும் முறைச்சு பாத்துக்கிட்டே விஜயா வந்து போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பையன் வந்தா முதல் நாளே என்ன வந்து ஜெயிலுக்கு அனுப்பிட்டா என்னதான் ராசியோ தெரியல அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு அப்படியே போறாங்க. அவங்கள அப்படியே அரெஸ்ட் பண்ணி கீழே கூட்டிட்டு போகும்போது மனோஜ் வந்து அங்க வராரு. மனோஜ் வந்து என்ன நடக்குது, எங்க அம்மாவையும் கூட்டு போறீங்க அப்படின்னு போலீஸ் வந்து கேட்கிறாரு. அப்ப வந்து போலீஸ் வந்து சொல்றாங்க, உங்க அம்மா ஆள் கடத்தல ஈடுபட்டிருக்காங்க, அது ஒரு சின்ன பையனை அதுதான் உள்ள போட போறோம் அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு போறாங்க. அப்ப உடனே மனோஜ் சொல்றாரு, நான் யார் தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, என் அம்மாவையே கூட்டு போறீங்களா நீங்க, இரு லாயருக்கு கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி அவரு தெரிஞ்ச லாயர் ஒருத்தருக்கு போன் பண்றாரு. அப்ப லாயர் கிட்ட வந்து சொல்றாரு, இப்படி பிரச்சனை, அம்மா வந்து ஒரு சின்ன பையனை கடத்த பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. உடனே அம்மா பெயில் எடுக்கணும் வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. ஆனா லாயர் சொல்றாரு, அது ப்ரொசீஜர் படி தான் போகணும். ஏன் அப்படின்னா உங்க அம்மா கடத்த பார்த்தது ஒரு சின்ன பையனை, கண்டிப்பா வந்து இதுக்கு வந்து மத்த கேஸ் மாதிரி லூப் ஹோல்ஸ் எல்லாம் கிடைக்காது, அதனால ப்ரொசீஜர் படியே போகட்டும், நாங்க வந்து கோர்ட்ல கேஸ பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னங்க சொல்றீங்க, நீங்க பெரிய லாயர் அப்படின்னு சொல்லி போன் பண்ணோம் அப்படின்னா நீங்க வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து குழம்புறாரு. அதுக்கு அந்த லாயர் சொல்றாரு, அது உங்க அம்மா வந்து சின்ன பையனை கடத்துறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படியே வந்து பார்த்தோம்னா விஜயா அப்படியே கூட்டிட்டு போயிட்டு போலீஸ் வண்டியில ஏத்தி கூட்டிட்டு போறாங்க. அப்படியே இந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க. இது இப்படி நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் நாங்க. ஆனா போலீஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி மாதிரி தெரியுது. ஏன்னா போலீஸ் வருவாங்க அப்படின்னா இன்னைக்கு ப்ரோமோல வந்து போலீஸ் வர்றத காட்டி இருப்பாங்க. ஆனா போலீஸ் வர்ற மாதிரி காட்டல. அண்ணாமலை போலீஸுக்கு போன் பண்ண தான் போறாரு. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா விஜயா பண்ற தப்பா மன்னிச்சு தான் விட போறாங்க. அதனால இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். ஆனா போலீஸ் வந்து விஜயா அரெஸ்ட் பண்ணிட்டு போய் செம்ம டோசன் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். சோ அதுதான் எங்களுடைய ப்ரெடிக்ஷனும் கூட. சோ இந்த ப்ரெடிக்ஷன் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலா தெரிவிச்சுக்கோங்க. மேலும் ப்ரெடிக்ஷன்ஸை பெற்றுக்கொள்ள எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க. தேங்க்யூ.